அர்ரிஜாலு கவ்வாமுன்னு அலன் நிசா. திடீரென்று எல்லாரும் கிளம்பிட்டாங்க. குடும்ப வாழ்க்கையே இன்றைக்கு நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகுது. டிவோர்ஸ் இதுக்கு பிறகு நிறைய கூடும். ஏன் கூடும்னா ஒரு கொள்கை எடுத்துட்டாங்க, சமத்துவம். ஆணும் பெண்ணும் சமன். அது எப்படி சமனாகுவாங்க? இன்றைக்கு கணவர் வந்தால் மரியாதை இல்லை. கொழும்புலலாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் எப்படின்னு தெரியாது, வந்ததுன்னு தெரியாது, இவருக்கு இருக்கிறதுன்னு தெரியாது. அவரும் ஃபேஸ்புக்கில் இவங்களும் ஃபேஸ்புக்கில். அவர் பாட்டுக்கு போவார். 11 மணி வரைக்கும் எங்கேயோ ஒரு போக்கு கடையில் உட்காந்துட்டு 4 ஆம்பளையோட பேசிட்டு ராத்திரிக்கு வந்து முஸ்லீம் குடும்பம் ஈஷாக்கு பிறகு வீட்டில், வெளியில் என்ன வேலை? ஈஷாக்கு பிறகு வீட்டில் மனைவிமார்கள் அதிலேயே உட்காந்துட்டு வேலை வெட்டியெல்லாம் முடிச்சு போட்டு ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்டு அவ அசந்து தூங்குறா. இவர் வர்றாரு. இதான் திருக்குர்ஆன் என்ன ஹவுரத்துகளை எப்படி பேசுது குர்ஆன். பெரட்டி பாருங்க. புள்ள சலாம் சொல்லணும், புள்ள அனுமதி கேட்கணும். ஈஷாக்கு பிறகு ஆடைகள் கொஞ்சம் கலைந்திருக்கிற நேரம் வீட்டில் உள்ள புள்ள பெர்மிஷன் கேட்கணும்.